Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். நேற்று திங்கள் கிழமை கர்த்தருடைய சட்டை நிழலில் நம்மளை மறைத்து கொண்ட கர்த்தருடைய கிருபைகளை எல்லா தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினதை நினைத்து பாருங்கள். அதை நினைத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருடைய கிருபை பெரியது. கர்த்தர் செஞ்ச உபகாரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியிலும் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோட இன்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். இன்ற காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்ம வெற்றி சிறக்கப்படி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா. நீர் எங்களை ஆரோக்கியமாக எழுப்பின உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அப்பா ஹால் எழும்பினது கிடையாது ஆண்டவரே, நீரே எங்களை எழுப்பினது அப்பா, அதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். உம்முடைய எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி, எல்லா அன்புக்காகவும் சோத்திரம் ராஜா. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பின உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீரே உண்மை உள்ளவர் அப்பா, நீரே வாக்கு மாறாதவர் அப்பா. எங்கள் கர்த்தர் எங்களுக்கு சகலத்துக்கும் போதுமானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரே நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 67ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவனே, பூமியின் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தையே எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதோடைய 7வது வசனம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் எங்களையே ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழி ஆமென் நாம் அறிய ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நாம் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபையை செய்திருக்கிறார். தேவன் எப்படி ஆமென் அவருடைய வழிகளே கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது. அதன் நம்ம மூலம்தான், அவருடைய மக்கள் மூலம்தான் அந்த வழிகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறது. ஆமென். தேவனுடைய வழிகள், அதோடைய நன்மைகள், அதோடைய ஆசீர்வாதங்கள் இன்று காலவெளியிலும் நம்ம மூலமா ஹல்லேலூயா கர்த்தர் அநேகர் கதை வெளிப்படுத்துவார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். நாம் ஆராதிக்கிற கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கண்களை நம் மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காக சோத்திரம் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த நாளை அப்படி போட்டு இருக்கும் போதே அவன் வியாதிகள் அல்லங்கள் பலவீனங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவன் காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் கழியும் போதே அவன் பலவீனமாகிறது, சோர்ந்து போகிற அனுபவம், அவன் சரீரத்தில் வருகிற பலவீனங்கள், அவன் தலைக்கு வருகிற வலி, அவன் அப்படிப்பட்டதாக இந்த பாரங்கள், பேலன்ஸ் பிரச்சனைகள், இதெல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இப்போதே மக்களுடைய சரீரத்தை விட்டு விலகட்டும், இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே, குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யெகோவாக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆமென் ஹல்லேலூயா புதுபலன் அடைந்து கழுகை போல சட்டை அடித்து பறந்துயருவார் என்ற வசனத்தை போல மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், புதுபலனை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்ஃபெக்ஷன், சரீரத்துக்குள் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறவர்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். அதில் புண்ணு வந்து அது இன்னும் குணமாகாமல் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். வீங்கி இருக்கிறது இப்போதே குணமாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அதில் மூச்சு வாங்குற அனுபவம் இப்போதே குணமாகட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்று காலை வேளையில் மக்களுடைய என்ன தேவையாயிருந்தாலும் அந்த தேவைகள் கர்த்தர் நீரே சந்திப்பீராக ஆண்டவரே. வழிகள் திறந்து கொடுத்த ஆசீர்வதியும், வழிகள் திறக்கப்படட்டும், ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். டிக்கெட் ஃபேர் ரொம்ப அதிகமானதுனால டிராவல் பண்ண முடியாமல் பார்ப்படுகிறவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும், டிக்கெட் கிடைக்கட்டும். ஆமென். அது ஏர் டிக்கெட் ஆனாலும் மற்ற எந்த டிக்கெட் ஆனாலும் இப்போது ஒரு மிரக்கல் நடக்கட்டும். ஆமென். நல்ல ஃபேர் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் டிக்கெட் கிடைக்கட்டும். தடைகள் மாறட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பயணத்துக்கு ஏற்றதான எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியம் சேர ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும். நேற்று நடந்த மீட்டிங் ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி. அப்பா, நாளைக்கு நடக்க போற மீட்டிங்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை அபரிமிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஸ்பெஷல் ஃபேவரும் ஆமன், கர்த்தருடைய கிரேஸும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் வெளிப்படும்படியாக ஆமன் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாளை ராத்திரியிலும் நமக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. அந்த மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்று ராத்திரியிலும் யூடியூப் ஆமேன் நேற்று நடந்த மீட்டிங்கை ஆமேன் டெலிகாஸ்ட் பண்ணும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். பிலிப்பியர் 4 அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் இந்த மார்னிங் மெசேஜுக்காக ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னது. ஆமென். சேலஞ்சஸில் நீங்களே அந்த சேலஞ்சஸை சேலஞ்சு பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி வருகிற ஒவ்வொரு சேலஞ்சஸையும் நாம் அந்த சேலஞ்சஸை சேலஞ்ச் பண்ணுகிறவர்களாக மாறட்டும். நாம் அதை நமக்கு முன்னாடி வருகிற ஒவ்வொரு சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ண ஆமேன் அது மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார். எந்த சூழ்நிலைகளாகட்டும், எந்த தடைகளாகட்டும், ஆமன் எந்த ஆமேன் ஸ்தோத்திர பிரச்சனைகளாகட்டும், அது உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமன் அதை உடைக்க அல்லங்கள் அதை மேற்கொள்ள ஆமன் அந்த சேலஞ்சஸை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். அது ஏற்கனவே கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்குள்ளே அவன் கொடுத்து இருக்கிறது. எந்த சேலஞ்சஸ் வரட்டும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நிச்சயமாக அதை வெற்றியை பெற்றுக்கொள்ளும். நீங்கள் அது மேல் ஜெயம் எடுக்கும். நீங்கள் அதை மேற்கொள்ளும். கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு ஏற்றதான கிருபையை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லணும், தாவீது சொன்ன மாதிரி தேவனால் ஹல்லேலூயா அந்த மதிலை நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஒரு படை எனக்கு விரோதமாக கடந்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். நான் அதை ஜெயிப்பேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த சேலஞ்சஸ் ஆகட்டும், அந்த சேலஞ்சஸை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஆமென். ஒரு பிரச்சனை வரும்போது பயப்படுகிறது ஆமென் அபிஷேகம் உள்ளவருக்கு ஏற்றது கிடையாது. ஸ்தோத்திரம். அபிஷேகம் உள்ளவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது நிச்சயமாக பயப்படாமல் அதில் நேரிடும், அதை வெற்றியை பெற்றுக்கொள்ளும். ஆமென். அதை மேற்கொள்ளும். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லணும், ஒரு பிரச்சனை வரும்போது ஆமென் என்னை பலப்படுத்துகிறவர் மூலமாய் ஆமென் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இதை ஜெயிக்கும். இந்த தடைகள் எனக்கு மாறும். இந்த ஆமென் பிரச்சனை நான் மேற்கொள்ளும். எனக்கு கர்த்தர் வழிகளை திறக்கும். நீங்கள் இப்படியே சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறக்கும். நீங்கள் ஆமென் வேலை செய்கிற இடத்தாகட்டும், ஆமென் உங்களுடைய பணப்பிரச்சனைகளாகட்டும், எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆமென் நான் அதை மேற்கொள்ளும். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வல்லமை என்கிறது ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அன்லிமிட்டடான ஒரு பவர் உங்களுக்குள்ளே உண்டு. ஆமென். எண்ணிக்கூடாத ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே உண்டு. மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் அதில் இந்த வல்லமையோடு கூட நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல வேண்டியது என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே இந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. நான் ஜெயம் எடுக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். சத்ரக் மேஷக் அபேத்நேகோ அவங்களுக்கு முன்பாக இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தபோது பயப்பட்டது கிடையாது. ஆமென். நாங்கள் அதை ஓவர் கம் பண்ணும். ஹல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க அதை ஜெயித்து கொண்டது. ஆமென். தாவீதே பாருங்கள். ஆமென் கோலியாத் ஹல்லேலூயா இஸ்ரேலுக்கு ஆமென் மொத்தமே ஹல்லேலூயா சேலஞ்ச் பண்ணி ஹல்லேலூயா ஆமென் அந்த நாட்டுக்கே சேலஞ்ச் பண்ணி ஹல்லேலூயா நின்ற அந்த கோலியாத்தே தாவீது உருவன் நின்று சேலஞ்ச் பண்ணது. ஹல்லேலூயா. அவனை ஜெயித்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் இதுபோல உங்களுக்கு பலம் கொடுப்பார். நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள்
சொன்ன நான் இதை ஜெயிக்கும், கர்த்தர் எனக்கு பலம் கொடுக்கும், நான் தோற்று போக மாட்டேன், ஆமென், கர்த்தரின் கூட இருக்கிறார், இது எனக்கு ஒரு அற்புதமாக மாறும், ஆமென், கர்த்தர் என்னை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்தும். ஹalleluya, ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. Amen.